ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டர் சைக்கிள் கேமிங் சேனல். நான் உங்களே பேசுகிறேன். ஆக்சுவலி இனி நம்ம வந்துட்டு என்னதான் ஈவெண்ட் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் இதை சொல்லி ரொம்ப நாளாகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நம்ம ஈவெண்ட் போட்டு ரொம்ப நாளாகுது. ஸோ எனக்கே வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. சரி, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இப்போ வந்துட்டு நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு என்ன நாள், அதாவது கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணுற நாள் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுற நிலமை வந்துருக்குது. ஸோ ஓகே, பரவாயில்ல, நம்ம வந்துட்டு வீடியோ போட வந்துட்டோம். சரி, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ ஒரு ஈவெண்ட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ வாங்க உள்ள போகலாம். அப்படி நமக்கு என்னதான் ஈவெண்ட் வந்துருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ ஸ்டார்டிங்கு என்னடா ஒரு ஈவெண்ட் வரல. அதுவும் இல்லாமல் ஒரு வருத்தமான விஷயம், நம்ம ஜெய் வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு. சரி, குட் பை ஜெய். சரி, நம்ம வந்துட்டு ரேஸ் 2 ஏஸ் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லாகின் ரிவார்டு 31 நமக்கு இந்த பேக் பேக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேசிங் பண்டில் வந்துட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது எப்படின்னு தெரில. மாஸ்டர் டிசைனர், அது வந்து மான்ஸ்டர் ட்ரக்கு, அதுவும் வந்துட்டு ஓசியில் கொடுக்க போகிறாங்க தான் எனக்கு ஒரு மைண்ட் தாட்டு. அதுக்கப்புறம் இந்த பெட்டு ஸ்கின்னு அது கம்பல்சரி ஓசியில் தான் கொடுப்பாங்க. இந்த டாப்அப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா குளோவால் கம்பல்சரி, அடுத்த குளோவாலே அதுதான் டாப்அப் ஈவெண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேடர் வீல், நெக்ஸ்ட் ஃபேடர் வீலே இந்த இது போன மண்டை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மஞ்சள் கலர் பையன் தான் வந்துட்டு அடுத்த டாப்அப் ஈவெண்ட்டு. கடைசியில் அந்த அசென்ஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு நமக்கு பெரிய ஆப் வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 ஸ்டோன் வச்சு நம்ம எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த ஈவெண்ட் தான். யாரும் வந்துட்டு அதில் மாட்டிக்காதீங்க, அவ்வளோ சொல்லிவிட்டேன். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்னத்த சொல்கிறது, நெக்ஸ்ட்டு ஸ்டோரு இதெல்லாம் எத்தனை நாள் ஆச்சு இப்படியெல்லாம் சொல்லி. இந்த பார்த்தீங்கன்னா லக்கி வீல். ஸோ இந்த லக்கி வீலுக்கு யாராக இருக்கலாம், என்னென்ன விழுந்துச்சு அப்படின்றதான் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, எப்படியோ சொல்லலாம், நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த பிரின்ஸு, அது பேர் என்ன, இந்த டாப்அப் வேண்டி எதுக்காக கொடுத்தாங்கன்னே எனக்கு சத்தியமாக புரியல. ரொம்ப மொக்கையாக இருக்குது. இது வந்துட்டு லூட் பாக்ஸாக 100 டைமண்டாமா. இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. இதாவது பரவாயில்ல. இன்னொன்று வந்துட்டு 500 டைமண்டு, சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்சு, மைனஸ் ரீலோட் ஸ்பீடு. இது எதுக்காக கொடுத்தாங்கன்னு சுத்தமாக எனக்கு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எத்தனை பேர் எடுத்துட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏதோ FFAS Day 3 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரில. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இது பேர் என்ன, சண்டே ஆயிடுச்சா. ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சுத்த போகிறோம். அதாவது எப்படின்னா அப்படி, சரிங்களா, வால்ட்டுக்கு போயிட்டு கிரேட்ஸு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு எல்லோரும் ஆண்டவனை வேண்டிக்கோங்க, நமக்கு எப்படியாவது பர்மனெண்ட் கிடைச்சிடணும் அப்படின்ட்டு. 33 டப்பா இருக்குது. இந்த 33 டப்பாவில் ஒரே ஒரு ஜெர்சி, அதுவும் கிடச்சிச்சு ஸ்டார்டிங்கில். மற்றதெல்லாம் வந்துட்டு பெட் ஃபுட்டு பாருங்கள் என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்கள். கன் கிரேட்டு, சரி ஓகே, அதுவும் பரவாயில்ல. சரி, ஒரு 3 கன் கிரேட் கொடுத்துறாங்க. மொத்தத்தில் என்கிட்டயே ஒரு 2 கன் கிரேட் இருக்குது. அது என்னதான் கொடுத்தாங்கன்னு தெரில. சரி, பரவாயில்ல. அடுத்து வந்துட்டு இது ஒரு 2 இருக்குது. எங்கே வரவே மாட்டேன். இந்த மாதம் நமக்கு என்னமோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்க்குறேன் நானும். ஏன் எதுக்காக நம்மக்கிட்ட டப்பா கம்மியாக இருக்குன்றது முதல்ல கேளுங்க. இந்த வாட்டி நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஈவெண்ட்டு எடுக்கலை இல்லைங்களா, அதனால தான் வந்துட்டு கன் கிரேட்டு அது இதுன்ட்டு கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பூயாவில் வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக வந்துட்டு நமக்கு அதுவும் ஏமாத்திட்டானுங்க. நமக்கு ரிவார்டே வர்றது இல்லை. அதனால் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. சரி, இது ஒரு 25 டப்பா இருக்குது. இதை பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அண்ணன் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்பவே வந்துட்டு பஞ்சத்தில் அடிபட்டதுனால நீங்கள் வந்துட்டு ஏதோ அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 50 லைக் தான், அதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன். ஒரு 50 லைக்கு மட்டும் வர்ற மாதிரி பிளான் பண்ணி அப்படி பண்ணுங்கள். சரி, இப்போ MP பார்ட்டி ஒரு 4 சுத்தம்.
இது வந்துட்டு நமக்கு கிடைக்காது. சரிங்க, சரியா, கிடைக்காது. நான் இதில் என்னத்துக்கு ட்ரை பண்ணுறேன்னா அந்த ட்ராகனோ தான். ஸோ அந்த ட்ராகனோவுக்கு எப்படியாவது கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நப்பாசையில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, இது ஒரு 29 டப்பா இருக்குது. நமக்கு எப்படி இருந்தாலும் கோல்டு தான் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா மெமரி ஃப்ராக்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கோல்டு. இதுக்கு மேலே என்ன தான் கொடுக்குறானுங்க தெரில. சரி 12 மணிக்கு நைட்டு கட்டிட்டு தானே எல்லோரும் பைத்தியக்காருன்னு நினைப்பாங்க. பரவாயில்ல, நமக்கு அதெல்லாம் நினச்சிட்டு போட்டோம். இந்த சாணி மண்டெல்லாம் என்னது கொடுக்குறாங்க, அது பர்மனெண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல, டேஸ்க்குள்ளே கொடுக்குறானுங்க. ஸ்ட்ரீட் பாய் பண்டலே ஆல்ரெடி இருக்குதா. நமக்கு பார்த்தீங்கன்னா 300 காயின்ஸ் 600 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. இந்த காயின்ஸ் கூட இப்போ வேஸ்ட்டு தான். இந்த MP40 இதுவும் கிடைக்காதா. கோப்ரா இருக்கும்போது உனக்கு என்ன தர இந்த MP40 அப்படின்னு ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி சொல்ல முடியாது, கொடுக்க முடியாதா அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. இது ஒரு 7 டப்பா இருக்குதா. இது எப்படி வந்துச்சு 7 டப்பா, அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து ஒரு M4A1 ஒரு 2 டப்பா இருக்குது. அடுத்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸ்டக் ஆனதுனால நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். பர்மனெண்ட்டு தான் கொடுத்துட்டானுங்களோ அப்படின்ட்டு. இது ஒரு 17 டப்பா இருக்குது. இதுவும் எப்படி வந்துச்சுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டு ஸ்கின்னு 2 நாயோட ஸ்கின்னு 2 கொடுத்துட்டானுங்க. அது வந்துட்டு மெயினாக நான் எதுக்காக வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஷீபா பேட்டு வரும் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஷீபா பேட்டு கொடுக்காம அது ஏமாற்றி போட்டானுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ட்ராகனை மட்டும் கிடச்சிருந்தோம். ட்ராகனோ டேய் என்னடா 7 நாளுக்கு கொடுத்துருக்கீங்க பைத்தியக்காரனுங்களா. இந்த AK வேறு எல்லாமே இருக்குதா. சரி ஓகே பரவாயில்ல. இது ஒரு 10 இருக்குது. சரி எப்படியாவது AK மேக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் என்ன சோதிக்கிறீங்க? ஐயோ, இதுலையாவது ஏதோ பர்மனெண்ட்டு கொடுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுக்கணும்லவாடா. இது நமக்கு இந்த கடவுள் ஆசையெல்லாம் நமக்கு கிடையாதா. ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதனால நமக்கு கொடுக்க முடியாதா. உனக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கல, உனக்கு கொடுக்க முடியாதா அப்படின்ட்டானுங்க. MP40 உனக்கு கிடையாது. சரி கரீனா, நீயாவது கொடுறா. எனக்கு கொடுத்தான் பாருங்க, 24 மணி நேரம் கொடுத்தான் பார்த்தீங்களா. அதுதான் அவனோட மகிமைகள். தூக்கம் வருதுல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் அக்கா தலக்கா. ஸோ ஓகே, அக்காவோட தலைமண்டையாக கிடச்சிருச்சு. அது ஒன்று வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. வெப்பன் ராயலு வெப்பன் ராயலாக கொடுக்குறானுங்க. எது கொடுக்குறானுங்க, என்னத்துக்கு கொடுக்குறானுங்க அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சரி ஏதோ ஒன்று. M10க்கு 61 இருக்குதா. ஓகே, மேக்ஸு பண்ணிட்டோம். மேக்ஸ் இல்லை, அதாவது லெவல் 3 பண்ணிட்டோம். சரிங்களா, லெவல் 3 பண்ணதுனால ஏதோ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ லுக்காமா. கொஞ்சம் குச்சி மாதிரி இருந்தது, கொஞ்சம் தடியாக பண்ணிட்டானுங்க. அது வந்து நியூ லோக்காமா. சரி ஒளிஞ்சு போங்க அப்படின்னு விட்டேன். ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் சொல்கிறது ஒன்றும் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்ட அந்த லைக்கு அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன சொல்கிறது, இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கவங்களும் சரி, சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். See you later. Bye bye guys and thanks for watching. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. Bye bye.